Good morning students. In this section we will discuss about probability. So probability la first topic நம்ம பார்க்க போற topic is dice. So first dice பத்தி பார்க்க போறோம். இப்போ ஒரு dice roll பண்ணோம்னா அது எப்படி விழுகுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 விழுந்திருக்கு, 5 விழுந்திருக்கு, ஸோ 6 விழுகுது. ஸோ இந்த மாதிரி டைஸில் சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்குற மாதிரி ஸோ த நெக்ஸ்ட்டு டைஸு. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் டைஸ். ஸோ சிங்கிள் டைஸை உருட்டும் போது இப்போ என்னென்ன விழுந்துச்சுன்னு பார்த்தோம். அப்போ அந்த பாசிபிள் ஆர்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஒரு டைஸை உருட்டும் போது ஒரே ஒரு டைஸை உருட்டினோன்னா 6 பாசிபிள் ஆர்டர்ஸ் விழுகும் நம்மளுக்கு. அது 1 இருக்கலாம், 2, 3, 4, 5, 6 எதோ வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ NFSோட வேல்யூ இஸ் 6. ஒரு டைஸுக்குன்னா NFS வேல்யூ இஸ் 6. See the second picture. இதில் 2 டைஸ் இருக்குது. இப்போ 2 டைஸாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி 2 டைஸை ரோல் பண்ணாலும் நம்மளுக்கு இதே மாதிரி விழுகலாம். 1 விழுகலாம், இல்லை ஃபஸ்ட்டு டைஸில் 1 விழுந்து இன்னொரு டைஸில் 2 விழுகலாம், இல்லை ஃபஸ்ட் டைஸில் 3 விழுந்து இன்னொரு டைஸில் 5 விழுகலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர்ஸ் ரெண்டுலேயும் மாறி மாறி விழுந்துகிட்டே இருக்கும். இல்லை சேம் நம்பர்ஸ் கூட விழுகலாம். அப்போ அந்த பாசிபிள் ஆர்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா 1,1, 1,2, 1,3, 1,4 and 1,5 and so on. ஸோ இதே மாதிரி அது 2,1, 3,2. ஸோ இதில் மொத்தம் 36 பாசிபிள் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 36 பாசிபிள் ஆர்டர்ஸுமே 2 டைஸை உருட்டும் போது நம்மளுக்கு என்ன நம்பர்ஸ் வேணாலும் விழுகலாம். Then second heading is coin. So then next we will discuss about coins. So the single coin, ஸோ சிங்கிள் காயினாக இருந்துச்சுன்னா அந்த காயினுக்கு ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல்னு இருக்கும். ஸோ therefore n of s is equal to 2. So the possible outcome is one is head, another one is tail. So n of s is equal to 2. Then next 2 coins are tossed means. ஸோ டபுள் காயினாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 4 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற 4 பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெட்டு விழுகிறதுக்கான பாசிபிள், ஹெட்டு டெய்ல் அண்டு டெய்ல் ஹெட்டு, டெய்ல் டெய்ல். ஸோ தெர் ஆர் n of s is equal to 4 possible outcomes are there. Then next 3 coins are tossed means. So see the picture, first coin, second coin and third coin. There are n of s is equal to 8. So head 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 tail, then next head tail head, head tail tail, tail head head, tail head tail, tail tail head and tail tail tail. So therefore n of s is equal to 8 possible orders. Good morning students. This is exercise 8.3, question number 1. See the first question. Write the sample space for tossing 3 coins. Tossing 3 coins using the tree diagram. Using the tree diagram. So commonly காயினுக்கு 2 ஃபேஸஸ் இருக்கும். அதாவது ஒன் இஸ் ஹெட், அனதர் ஒன் இஸ் டெய்ல். ஸோ ஒன்று வந்து ஹெட்டு, தென் நெக்ஸ்ட் அனதர் ஒன் இஸ் டெய்ல். ஒவ்வொரு காயினுக்குமே ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல் இருக்கும். நம்மளுக்கு சொல்கிற காயின் வந்து 3 காயின்ஸ். மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் காயின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 காயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 காயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மொத்தம் காயினில் 2 ஃபேஸஸ் இருக்கும். ஒன்று ஹெட்டு, இன்னொன்று டெய்ல். ஹெட்டு ஒன்று இருக்கும், கண்டிப்பாக டெய்ல் ஒன்று இருக்கும். மொத்தம் எத்தனை காயின்? 3 காயின்ஸ். அப்போ ட்ரீ டயக்ராம் அப்படின்றதுனால இது ஒரு ஹெட்டில், அதாவது ஒரு காயினுக்கு இப்போ ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல். இது ஃபஸ்ட் காயின். அப்போ ஹெட்டுன்னு எடுத்துகிட்டு இன்னொரு காயின் எடுத்துக்கிட்டோம். அப்போ ஹெட்டு டெய்லுன்னு அதுக்கு இன்னொரு ஸ்பேசஸ் இருக்கும். த சேம், ஏன்னா டோட்டலாக 3 காயின் சொல்லியிருக்கனால இப்போ அடுத்த காயின் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல் இருக்கும். சேம் இங்கேயும் ஹெட்டு
டெய்ல். அதாவது என்ன ஆர்டரில் எடுத்திருக்கோம் ட்ரீ டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக 3 காயின்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காயினுக்கு 2 ஃபேஸஸ் இருக்கும், ஒன்று ஹெட்டு இன்னொன்று டெய்லு. அப்போ 3 காயின் அப்படின்றனால இப்போ ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு. இப்போ ஏதாவது ஒருத்தவங்க டாஸ் பண்ணுறாங்கன்னா 3மே ஹெட்டு விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைன்னா 2 ஹெட்டு விழுந்து ஒரு டெய்ல் விழுகலாம். இல்லை 2 ஹெட்டு அதாவது ஃபஸ்ட்டு ஹெட்டு விழுந்தால் இன்னொருத்தவங்களுக்கு டெய்ல் விழுந்து இன்னொன்று ஹெட் விழுகலாம். ஹெட்டு டெய்ல் டெய்ல் விழுகலாம். த சேம் டெய்லில் இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த காயின். ஸோ இது ஹெட்டு டெய்லாக பிரியலாம். மொத்தம் டோட்டல் 3 காயின்றனால அடுத்த சான்சஸ் இன்னொரு ஹெட்டு டெய்லு. அப்போ இதையும் அதே மாதிரி ஸ்பிளிட் பண்ணோன்னா ஹெட்டு டெய்ல். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஹெட்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஹெட்டை வச்சுக்கிட்டே இப்படி போகிறோம். இங்கே டெய்லாக இருந்துச்சு, ஃபஸ்ட்டு பர்சனுக்கு எப்போயுமே டெய்ல் விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ டெய்லு ஹெட்டு ஹெட்டு. ஸோ டெய்ல் ஹெட்டு டெய்ல், டெய்ல் டெய்ல் ஹெட்டு, டெய்ல் டெய்ல் டெய்ல். ஸோ இதுதான் இதோடைய ட்ரீ டயக்ராம். ஸோ இந்த ட்ரீ டயக்ராம் பார்த்து நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுத போகிறோம். லெட் எஸ் பி த சாம்பிள் ஸ்பேஸ். லெட் எஸ் பி த சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன சாம்பிள் ஸ்பேஸ், இதுக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு. ஃபஸ்ட் பேர் வந்து 3மே ஹெட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ். செகண்ட் பேர் ஹெட்டு ஹெட்டு டெய்ல், ஹெட்டு ஹெட்டு டெய்ல். மூணாவது பேர் ஹெட்டு டெய்ல் ஹெட்டு, ஹெட்டு டெய்ல் ஹெட்டு. அடுத்து ஹெட்டு டெய்ல் டெய்ல், ஹெட் டெய்ல் டெய்ல். தென் நெக்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இஸ் டெய்ல் ஹெட்டு ஹெட்டு, டெய்ல் ஹெட்டு டெய்ல், டெய்ல் டெய்ல் ஹெட்டு, டெய்ல் டெய்ல் டெய்ல். ஸோ இதுதான் இதுக்குரிய பாசிபிலிட்டிஸ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீ இது போட முடியலை, போட தெரியாது அப்படின்றவங்களுக்கு இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு 3 காயினில் வந்து டோட்டலாக 3 காயின் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா சம் இங்கேயே கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. பட் உங்களுக்கு இந்த ட்ரீ டயக்ராம் வந்து அவ்வளோ கிளியராக எனக்கு இல்லை, எனக்கு அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்றவங்க பட் ட்ரீ டயக்ராம் தான் நம்ம இந்த சம்முக்கு யூஸ் பண்ணணும். பட் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறதுக்கு இன்னொரு வே இருக்குது. ஸோ 3 காயின் கொடுக்கும்போது இங்கே டோட்டலாக இங்கே ஒரு 4 ஹெட்டு எடுத்துக்கோங்க. ஹெட்டு இப்படி கீழே கீழே எழுதிக்க, ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு, 4 ஹெட்டு 4 டெய்ல் வரிசையாக. இப்போ அடுத்தது 2 ஹெட்டு 2 டெய்ல், 2 ஹெட்டு 2 டெய்ல். ஸோ அடுத்தது ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு, ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு, ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு, ஒரு ஹெட்டு டெய்ல். ஸோ ஹச்சுங்கிறது ஹெட்டை மீன் பண்ணுறது, டீங்கிறது டெய்ல் மீன் பண்ணுறது. ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு ஹெட்டு, டி இஸ் ஈக்குவல் டு டெய்ல். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம எழுதியிருக்கிற சாம்பிள் ஸ்பேஸ் ஆர்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். சி ஹெட்டு 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 இங்கே இருக்கா, அடுத்தது ஹெட்டு ஹெட்டு டெய்ல், அடுத்தது ஹெட்டு டெய்ல் ஹெட்டு, ஹெட்டு டெய்ல் டெய்ல், டெய்ல் ஹெட்டு ஹெட்டு, டெய்ல் ஹெட்டு டெய்ல், டெய்ல் டெய்ல் ஹெட்டு, டெய்ல் டெய்ல் டெய்ல். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவும் ஈஸியானது தான், பட் இதுக்கு வந்து மார்க்கு கிடையாது. ட்ரீன்னு அவங்களே வார்த்தை கொடுத்துருக்க, ட்ரீ டயக்ராம் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கனால இதுதான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர். இது அதோடைய ஷார்ட்கட் மெத்தட் தான். திஸ் இஸ் த ஃபஸ்ட் கொஷின். Then next question number 2, write the sample space for selecting 2 balls. Write the sample space for selecting 2 balls from a bag. 2 balls from a bag. So from a bag containing 6 balls. Number from
1 to 6 using tree diagram. ஸோ இதுக்கும் ட்ரீ டயக்ராம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பேகுக்குள்ளே எத்தனை பால்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா 6 பால்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு பேகுக்குள்ளே a bag containing 6 balls number 1 to 6. ஸோ டோட்டலாக இங்கே ஒரு பேக் இருக்குது, இங்கே பேக் இருக்குது. இந்த பேக்கில் இருந்து மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னா 1 to 6 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேக்கில் மொத்தம் 6 நம்பர்ஸ் பால் இருக்குது. 1 2 3 4 5 6. ஸோ 6 நம்பர்ஸ் பால் இருக்குது. ஸோ லிசன். ஸோ த நம்பர் ஃப்ரம் 1 to 6 பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 பால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து 2 பாலாக நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே இருக்கிற 6 பால்ஸ் மொத்தம் அந்த பேகுக்குள்ளே 6 நம்பர்ஸ் வரைக்கும் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றிலையும் அந்த பேட்டர்ன் எப்படி எடுப்போம்னா, ஸோ இந்த ஒரு பால் வந்து 1 2 3 4 5 6 செகண்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண செகண்ட் பால் செலக்ட் பண்ணால் அதுலேயும் என்ன ஆர்டரில் இருக்கலாம் 1 2 3 4 5 6. ஸோ தேர்ட் நம்பர் செலக்ட் பண்ணோன்னா 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஸோ ஃபிஃப்த் நம்பர்னு செலக்ட் பண்ணோன்னா 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஸோ இந்த ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேக் இருக்குது. அந்த பேகுக்குள்ளே நம்பர் வந்து என்ன கொடுத்துறாங்கன்னா 1 to 6 வரைக்கும் பால்ஸோட கவுண்டிங். ஸோ 1 to 6ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அது 2 பால் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ 1ன்றது கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா அதில் 6 நம்பரில் எந்த பால் வேணாலும் நம்ம கைக்கு கிடைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபஸ்ட் பால் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னா அடுத்த நம்பர் பால் வந்து என்னவாக கூட இருக்கலாம். 2வது பால் வந்து ஃபஸ்ட் நம்பராக இருக்கலாம், செகண்ட் நம்பராக இருக்கலாம், இனிவே தேர்ட் நம்பராக கூட இருக்கலாம், இல்லைன்னா 4th நம்பர். அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த பேகுக்குள்ளேருந்து நம்ம என்ன நம்பர் பால் வேணாலும் நம்மளால் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த பேக்குள்ளேருந்து 2ஆம் நம்பர் பால் எடுத்துட்டோன்னா அந்த இதுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு வேறு என்ன நம்பர்ஸ் பாலாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் அதோடைய பாசிபிலிட்டிஸ் ஃபுல்லாக எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ அதோடைய பாசிபிலிட்டிஸ் டோட்டலாக என்னென்ன அப்படிங்கிறது எழுத போகிறோம். ஸோ லெட் எஸ் பி த சாம்பிள் ஸ்பேஸ். Let S be the sample space. So S is equal to, ஸோ இப்போ இதோடைய பாசிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா 1,1. எதனால் 1,1 அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பால் ஃபஸ்ட் நம்பர் பால் அப்படின்னு செலக்ட் பண்ணோன்னா அதில் 6 பாசிபிள்ஸ் இருக்குது. அப்போ 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6. த சேம் 2ன்னு செலக்ட் பண்ணிட்டோன்னா 2,1 இருக்கலாம், 2,2 2,3 2,4 2,5 2,6 அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த டைப்பில் தான் நம்ம எழுத போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு 1,1 சேம் 1,2 1,3 1,4 1,5 அண்டு 1,6. செகண்ட் நம்பர்னு செலக்ட் பண்ணால் கூட 2,1 2,2 2,3 2,4 2,5 அண்டு 2,6. Then next third number 3,1 3,2 3,3 3,4 3,5 and 3,6. 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6. 5,1 5,2 5,3 5,4 5,5 and 5,6. Then next 6,1 6,2 6,3 6,4 and 6,5 6,6. ஸோ இத்தனை பாசிபிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பால் செலக்ட் பண்ணுற பால்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி 1,1ன்னு கூட செலக்ட் பண்ண அந்த 2 பால் வந்து ஃபஸ்ட் நம்பரை மீன் பண்ணுறதா கூட இருக்கலாம், இல்லை 1,2 இருக்கலாம் 1,3. ஸோ இந்த மாதிரி இத்தனை என்னது என்ஆஃப்எஸ் வந்து 36
பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு அந்த பாலை செலக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36. திஸ் இஸ் தி கொஷின் நம்பர் 2. Then next, third question, if A is an event of random experiment such that P of A is to P of A bar is equal to 17 is to 15 and N of S is equal to 640, then find subdivision 1 is P of A bar. நம்மளுக்கு given partல கொடுத்திருக்கிற content in given P of A is to P of A bar. P of A is to P of A bar is equal to 17 is to 15. 17 is to 15. So P of A is equal to P of A bar is equal to 17 is to 15. So எப்போவுமே ஒரு ரேஷியோ டைப் இருக்கிறது டிவிஷனுக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ P of A divided by P of A bar is equal to 17 divided by 15. So ratio change into division part. Then next, P of A divided by P of A bar is equal to 17 divided by 15. So we already know that formula P of A plus P of A bar is equal to 1. ஒரு P of A plus P of A bar is equal to 1 அப்படிங்கிறது formula. இப்போ P of A bar அப்படியே வச்சுக்கிறோம் is equal to 1 இங்கே இருக்குது. A bar மட்டும் லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடுக்கு P of A ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா மைனஸ் P of A. ஸோ ப்ளஸ் P of A சேஞ்ச் இன்ட்டு மைனஸ் P of A. அப்போ P of A பாரோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P of A bar is equal to 1 minus P of A. 1 minus P of A. ஸோ இப்போ இதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ P of A divided by P of A பாருக்கு பதிலாக 1 minus P of A. P of A is equal to 17 divided by 15. Take into the cross multiplication. Then next is take into the cross multiplication. So the next take into the cross multiplication. So 15 into P of A. So 15 P of A is equal to 17 into 1 minus P of A. So 15 P of A is equal to 17 ones are 17 minus 17 into P of A minus 17 P of A. So இப்போ P of A எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருவோம். அப்போ already 15 P of A. So minus 17 P of A change into opposite side means plus 17 P of A is equal to 17. So ரெண்டுமே P of A இருக்கு. அப்போ 15 plus 7 add பண்ண முடியும். 15 plus 17 32 P of A is equal to 17. So அப்போ P of A ஓட value P of A is equal to 17 divided by 32. So P of A is equal to 17 divided by 32. So இப்போ நம்ம P of A ஓட value find பண்ணியிருக்கோம். இந்த P of A value is 17 divided by 32. This is 17 divided by 32. Now see, so already you know that formula P of A plus P of A bar is equal to 1. So P of A bar is equal to 1 minus P of A. So இப்போ இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் சப்டிவிஷனாக எனக்கு கேட்டிருக்கிறது வந்து என்னென்னா P of A bar. அப்போ P of A bar is equal to 1 minus P of A. So same formula. So 1 minus P of A value is 17 divided by 32. So take into the again cross multiplication. So 1 into 32, 32 minus 17 divided by 32. So P of A bar is equal to 32 minus 17 means 15. So 15 divided by 32. This is P of A bar value. So P of A bar is equal to 15 divided by 32. Then second subdivision, subdivision number 2. Find n of A. Find n of A. So n of A. So already you know that formula. P of A is equal to n of A divided by n of S.
n of a divided by n of s. P of a is equal to n of a divided by n of s. This is the probability formula, and P of a value is 17 divided by 32. 17 divided by 32. So already you know it. 17 divided by 32 is equal to n of a. And n of s value, in our question they give n of s value is 640. So n of s is equal to 640. N of s is equal to 640. Then next, take into the cross multiplication. So 17 into 640 divided by 32 is equal to n of a. So 132s are 32, 232s are 64, so 0. Then next, 17 2s are 34, 34 is 0, so 340, 340 is equal to n of a. So therefore our n of a value is, therefore our n of a value is 340. N of a is equal to 340. Then next, fourth question. A coin is tossed thrice. A coin is tossed thrice. ஒரு coin thrice, அதாவது tossed is thrice. What is the probability of getting two consecutive tails? அதாவது ஒரு coin 3 தடவை toss பண்றாங்க. So probability of getting two consecutive tails. Coin is tossed thrice. அப்படின்றப்பயே இந்த 3 காயின் மெத்தடுக்கு நம்ம எடுத்துக்குவோம். நான் ஏற்கனவே இந்த 3 காயின் அப்படின்னு பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா சொல்லியிருக்கேன், 4 ஹெட் வரிசையாக எடுத்துக்கோ, 4 டெயில் அண்டு ஹெட்டு ஹெட்டு டெயில் டெயில் ஹெட்டு ஹெட்டு டெயில் டெயில். ஸோ ஹெட் டெயில் ஹெட்டு டெயில் ஹெட்டு டெயில் ஹெட்டு டெயில். Head, tail. So let S be the sample space. Let S be the sample space. And S is equal to head, 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 tail, head, tail, head, head, tail, 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 head, head, tail, head, tail, 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 head, and tail, tail, tail. So n of s is equal to 8. So total வெறும் s னா அதோடைய sample space, n of s னா அதோடைய counting 1 2 3 4 5 6 7 8. So n of s is equal to 8. Then next, that question is, what is the probability of getting two consecutive? அதாவது இது பாசிபிலிட்டியா, என்னென்ன பாசிபிலிட்டி இதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பாசிபிலிட்டியில் எழுதிட்டோம். அவங்க கொஷினை என்ன கேட்குறாங்கன்னா, ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 consecutive tails. கன்சிக்யூட்டிவ் மீன்ஸ் தொடர்ச்சியாக, அதாவது இப்போ ஒரு தடவை டெயில் விழுந்துட்டு இன்னொரு தடவை ஹெட் விழுந்துட்டு டெயில் விழுந்தா அந்த மாதிரி கிடையாது. விழுந்தா ஃபஸ்ட் ரெண்டுமே, இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் டாஸ் பண்ணும்போது ஒரு டெய்லு, செகண்ட் டைம் டாஸ் பண்ணும்போதும் டெயில் விழுந்துட்டு மூணாவது டைம் வந்து ஹெட் விழுந்துருந்துச்சுன்னா அப்போ தொடர்ச்சியாக, இப்போ டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும், ரெண்டுமே வரிசையாக டெயில் டெயில் டெயில். இது பாசிபிலிட்டி. இது பாசிபிலிட்டி கிடையாது, ஏன்னா இன்பிட்வீனில் என்ன இருக்குன்னா ஹெட் இருக்குது. இது 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்த்தாலும் தொடர்ச்சியாக இருக்குது, பேக் சைட்லேருந்து பார்த்தாலும் தொடர்ச்சியாக இருக்குது. ஸோ இதுதான் அதோடைய பாசிபிலிட்டிஸ். அப்படின்னா எப்படி எழுதணும்னா, let A be the event of getting. Let A be the event of getting. கண்டிப்பாக இந்த சம்முகளுக்கு ப்ராபபிலிட்டி சம்ஸ்க்கு தியரி எழுதணும். let A be the event of getting two consecutive. ஸோ எதுக்காக இந்த வார்த்தை அப்படின்னா, let A be theன்றப்போ நம்ம காமனாக ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சப்டிவிஷன் இருக்கிறதுனால ஏ. இப்போ அடுத்தடுத்த கொஷின்ஸ் அதாவதுன்னா பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டே போகலாம். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அப்படின்னு போட்டுட்டு நம்ம கொஷினில் 2 consecutive இருக்குல்ல, அதை அப்படியே எழுத போகிறோம். 2 consecutive tails. So 2 consecutive tails.
அப்போ அதில் பாசிபிலிட்டிஸாக என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்களே பாருங்கள். 2 consecutive tailsனால் தொடர்ச்சியாக இருக்கணும். இங்கே இருக்கிற டேர்மில் 2 ஹெட்டு தொடர்ச்சியாக இருக்கா, அப்போ இது செலக்டட். தென் நெக்ஸ்ட்டு இதில் கிடையாது, ஏன்னா இங்கேயும் தள்ளியே நடுவில் ஹெட் இருக்குது. அப்போ இது இங்கே 2 தொடர்ச்சியாக இருக்குது, ஸோ இது செலக்டட். இங்கிட்டிருந்து பார்த்தாலும் ஓகே தான், பேக் சைட்லேருந்து பார்த்தாலும் கரெக்டாக இருக்குது, அப்போ இது செலக்டட். ஸோ A is equal to head, tail, 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 head, tail, tail, tail. ஸோ இதுதான் இதோடைய பாசிபிலிட்டிஸ். அப்போ இதை ஏன் கன்சிடர் பண்ண பாசிபிலிட்டிஸை எடுத்துருக்கோம், இது டோட்டல் பாசிபிலிட்டி, இது கொஷின் கேட்டிருக்கிறதுக்கான ஆன்சர்ஸ். அப்போ n of A is equal to 1, 2, 3. So now apply the formula of P of A. So P of A is equal to n of A divided by n of S. n of A divided by n of S. So our n of A value is 3 divided by n of S value is 8. So P of A is equal to 3 divided by 8. So the probability of getting 2 consecutive tails is equal to 3 divided by 8.